இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம் வதக்கிறதுக்கு தான், அதனால் பெருசாக வெட்டினாலும் பரவாயில்ல. 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. காஷ்மீரி சில்லி 7. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு மெயினானது. 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, காஷ்மீரி சில்லி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதுலேயே எல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மண் சட்டியில் வைக்கிறனால நான் கொஞ்சம் தனியாக வச்சு ஆற வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் சிக்கனில் சேர்றது வரை வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். கடைசியாக பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி ஹேமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.